வணக்கம். நமது டிவியின் மதிய நேர செய்திகள். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கேஷிகா வரதராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை மீது ட்ரம்ப் வரி. ட்ரம்பின் தீர்மானத்தை பரிசீலிக்க ஜனாதிபதி குழு. அமெரிக்காவின் தீர்மானத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் கவலை. வடக்கில் இல்லங்களை நாடிச் செல்லும் சிறார்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. மேவின் சில்வா தொடர்ந்தும் விளக்கமறியலில். மீண்டும் நீதவான் முன்னிலையில் தேசப்பந்து ஆஜர். மியன்மார் நிலநடுக்கத்தில் பலி எண்ணிக்கை 3000-ஐ கடந்தது. தொடர்வன உள்நாட்டு செய்திகள். இலங்கையின் உற்பத்தி பொருட்களுக்கு 44% வரி விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தீர்மானித்துள்ளமை தொடர்பில் ஆராய்வதற்கு ஜனாதிபதியால் விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. பல நாடுகள் மீது வரிகளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்நிலையில் இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 44% வரி விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தீர்மானித்துள்ளார். இது தொடர்பான வரியை அமெரிக்க ஜனாதிபதி நேற்று அறிவித்துள்ள நிலையில் இந்த வரி நாளை மறுநாள் முதல் அமுல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவால் ஆசிய நாடுகளில் அதிக வரி விதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் இலங்கை 4வது இடத்தில் உள்ளது. இதேவேளை வியட்நாமுக்கு 46% வரியும், சீனாவுக்கு 34% வரியும், இந்தியாவிற்கு 26% வரியும், பிலிப்பைன்ஸுக்கு 17% வரியும் மற்றும் சிங்கப்பூருக்கு 10% வரியும் விதிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டில் அமெரிக்கா இலங்கையிலிருந்து $3 பில்லியன் அமெரிக்க அதிகமான பொருட்களை இறக்குமதி செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அரசாங்கத்தால் விதிக்கப்படும் பரஸ்பர வரிகளால் இலங்கை எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சினைகள் குறித்து ஆழமான ஆய்வு நடத்தி பரிந்துரைகளை வழங்குவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒரு குழுவை நியமித்துள்ளார். ஜனாதிபதியின் ஊடக பிரிவின் அறிக்கையின்படி இந்த குழுவில் ஆடைகள் உட்பட இலங்கையின் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த நிபுணர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளனர். நிதியமைச்சரின் செயலாளர், இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர், இலங்கை முதலீட்டு வாரியத்தின் தலைவர், இலங்கை ஏற்றுமதி மேம்பாட்டு வாரியத்தின் தலைவர் மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் பொருளாதார விவகார பிரிவின் இயக்குநர் ஆகியோர் இந்த குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதிதாக நியமிக்கப்பட்ட குழுவில் மூத்த ஜனாதிபதி ஆலோசகர் துமிந்த ஹீலங்கமுவா, இலங்கை வர்த்தக சபையின் தலைமை பொருளாதார கொள்கை ஆலோசகர் ரிசான் பெர்னாண்டோ மற்றும் இலங்கையின் உயர்மட்ட தொழிலதிபர்கள் ஆஸ்ட்ரப் ஓமர், ஷரத் அமலியன் மற்றும் ஜைப் ஜாபர்ஜி ஆகியோரும் அடங்குவர். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் திருத்தப்பட்ட வர்த்தக கொள்கையின் கீழ் அமெரிக்க இலங்கை பொருட்களுக்கு 44% வரி விதித்ததை தொடர்ந்து ஜனாதிபதி இந்த புதிய குழுவை நியமித்துள்ளார். சமீபத்தில் அமெரிக்கா விதித்த வரிகளை சிந்தனையுடனும் சீராகவும் மக்களின் நலனை மையமாக கொண்டு நிவர்த்தி செய்வதற்கான முழு பொறுப்பையும் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திரா தெரிவித்தார். பேஸ்புக்கில் வெளியிட்ட அறிவிப்பொன்றிலேயே அவர் இதனை கூறினார். ராஜதந்திரம் மற்றும் இலங்கையின் சர்வதேச பங்காளிகளுடன் கைகோர்த்து செயல்படுவதன் மூலம் அரசாங்கம் பொருளாதாரத்தையும் நாட்டின் எதிர்காலத்தையும் பாதுகாக்கும் எனவும் பிரதியமைச்சர் குறிப்பிட்டார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் சமீபத்திய வரி விதிப்பு அமெரிக்காவுடன் நீண்டகால பொருளாதார உறவுகளை கொண்ட இலங்கை உட்பட உலகளாவிய வர்த்தகத்தில் புதிய அழுத்தங்களை சேர்த்துள்ளதெனவும் பிரதியமைச்சர் தெரிவித்தார். இலங்கையின் கட்டட கட்டமைப்பு ஒரே இரவில் உருவாக்கப்பட்ட ஒன்றல்ல என்றும் அது கடந்த கால கொள்கை வழிகாட்டுதல்களால் வடிவமைக்கப்பட்ட கட்டமைப்பை பிரதிபலிக்கிறது எனவும் பிரதியமைச்சர் சுட்டிக்காட்டினார். இலங்கை மீது அமெரிக்க அரசாங்கம் விதித்த வரிகள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கவலை வெளியிட்டுள்ளார். இலங்கை மீது அமெரிக்க அரசாங்கம் சமீபத்தில் விதித்த வரிகள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கவலை வெளியிட்டுள்ளார். 44% அமெரிக்க வரி என்பது வெறும் வர்த்தக பிரச்சினை மட்டுமல்ல, ஒரு விழிப்புணர்வு அழைப்பு என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்திலே அவர் இதனை கூறினார். குறித்த பதிவில் இலங்கைக்கு ஒரு மூலோபாய மறுசீரமைப்பு தேவை என கூறிய எதிர்க்கட்சித் தலைவர் பின்வரும் பரிந்துரைகளை முன்வைத்தார். மனக்குழப்பங்களுக்கு அப்பால் கூட்டாண்மை
பிரிவினையை ஏற்படுத்தல், சில உள்ளூர் கூட்டமைப்பு திருப்திப்படுத்துவதற்காக வெறுப்பை பரப்புவதை நிறுத்தல், இந்தியா மற்றும் பங்களாதேசுடன் ஆசியாவை மையமாக கொண்ட வர்த்தக உத்தியை உருவாக்கல், வரிகளிலிருந்து உற்பத்தி சார்ந்த முதலீட்டாளர் நட்பு வளர்ச்சிக்கு மாறல். அனுராதபுரத்தை பாதுகாப்பதற்கான யுனெஸ்கோவின் முயற்சி பாராட்டப்பட வேண்டும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க புனித நகரமான அனுராதபுரத்தை பாதுகாப்பதற்கான யுனெஸ்கோவின் முயற்சி பாராட்டப்பட வேண்டும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். பாரிஸில் உள்ள யுனெஸ்கோ தலைமையகத்தில் கூடிய இலங்கையில் உள்ள அனுராதபுர புனித நகரத்தின் உலக பாரம்பரிய சொத்தை பாதுகாப்பதற்கான ஒருங்கிணைந்த மற்றும் நிலையான அணுகுமுறை என்ற சர்வதேச நிபுணர் மாநாட்டில் உரையாற்றும் போது பிரதமர் இதனை கூறினார். அனுராதபுரம், யாழ்ப்பாணம் மற்றும் கண்டி ஆகிய 3 நகரங்களை இலங்கையில் பாரம்பரிய நகரங்களாக மேம்படுத்த இலங்கை அரசு திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் அமரசூரிய தெரிவித்தார். இதன்போது சமீபத்திய சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மர் மற்றும் தாய்லாந்து அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இலங்கையின் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். எதிர்கால சந்ததியினருக்கு கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதை உறுதி செய்ய வேண்டியிருக்கும் இந்த பின்னணியில் உலகளாவிய தலைவராக யுனெஸ்கோவின் பங்கு முன்னெப்போதையும் விட மிகவும் பொருத்தமானது என பிரதமர் வலியுறுத்தினார். சிறுவர் இல்லங்களில் அனுமதி கோரும் சிறுவர்களின் எண்ணிக்கை வடக்கில் அதிகரித்து செல்வதாக மாகாண ஆளுநர் ந. வேதநாயகன் தெரிவித்துள்ளார். வறுமை, பெற்றோர் மறுமணம் ஆகிய காரணங்களினால் சிறுவர் இல்லங்களில் சேர்ப்பதற்காக அனுமதி கோரும் சிறுவர்களின் எண்ணிக்கை வடக்கில் அதிகரித்து செல்வதாகவும் இது புதியதொரு சவாலாக மாறியுள்ளதாகவும் வடக்கு மாகாண ஆளுநர் என். வேதநாயகன் யுனிசெஃப் பிரதிநிதிகளிடம் சுட்டிக்காட்டினார். வடக்கு மாகாணத்திற்கு வருகை தந்து கள நிலைமைகளை ஆய்வு செய்யும் யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதிகள் குழு வடக்கு மாகாண ஆளுநரை ஆளுநர் செயலகத்தில் நேற்று சந்தித்தனர். இதன்போது ஆளுநர் யுனிசெஃப் அமைப்பு முன்னெடுத்துள்ள திட்டங்கள் தொடர்பாகவும் தமது கள நிலைமை ஆய்வு தொடர்பாகவும் விளக்கம் அளித்தனர். 1991ஆம் ஆண்டு உதவி அரசாங்க அதிபராக தான் பதவியேற்ற காலத்திலிருந்து யுனிசெஃப் அமைப்பு பல்வேறு வகையான உதவிகளை மக்களுக்கு செய்து வருவதாக ஆளுநர் தெரிவித்தார். மேலும் பாடசாலை இடைவிலகல்கள் அதிகரித்துள்ளதாகவும் ஆளுநர் குறிப்பிட்டார். பொருளாதார பாதிப்பால் ஏற்பட்ட வறுமை நிலைமை இதற்கு காரணமாக இருந்தாலும் பெற்றோர் மறுமணம் செய்வதனால் பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுவதாகவும் ஆளுநர் தெரிவித்தார். அத்துடன் சிறுவர் இல்லங்களில் சிறுவர்களை இணைப்பதை ஊக்குவிக்க வேண்டாம் என அரசாங்கம் அறிவுறுத்தியுள்ளதாகவும் ஆளுநர் சுட்டிக்காட்டினார். யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்க சாமசக்களின் சம்மேளனம் இந்திய பிரதமரிடம் பகிரங்க கோரிக்கை விடுத்துள்ளது. எமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எமது இலங்கை மண்ணுக்கு விஜயம் செய்கிறபடியால் எமது மீனவ மக்களின் பிரச்சினை சார்பாக அவரை நாங்கள் சந்திக்க முடியாத சூழ்நிலையிலும் அவருக்கு ஒரு கடிதத்தை நாங்கள் எமது யாழ் மாவட்டத்தில் உள்ள இந்திய கம்யூனிஸ்டுக்கு பாரப்படுத்தி இருக்கிறோம். அதிலே நாங்கள் பெருசாக அவரிடம் கேட்டிருக்கிறது, இலங்கை கடற்பரப்புக்குள் இந்திய அத்துமீறிய இழுவைப்படி மடிப்படகுகள் எக்காரணம் கொண்டும் உள்ளே வரக்கூடாது. அப்படி வந்து எமது இலங்கை கடற்படையார் கைது செய்கிற படகுகளையும் விடுதலை செய்யக்கூடாது என்றும், எமது பகுதியால் இந்திய மீனவர்களால் எமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு இந்தியா தக்க நடவடிக்கை நரேந்திர மோடி ஐயா எடுத்து எமது மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாயை இழந்திருக்கிற மக்களுக்கு எமது சம்மேளனம் ஊடாக எமக்கு எப்பொழுது உடனடியாக செய்ய வேண்டிய வேலை ஏதாவது நிவாரணங்களை உதவி வழங்குறது மட்டுமில்லை, எமது கடல் பகுதிக்கு மீண்டும் இந்திய இழுவமடி படகுகள் வந்தால் மீண்டும் அவர்களை கைது செய்கிறதுக்கு கூக்குரல் இடுவோம். மியான்மருக்கு உதவும் நோக்கில் தலதா மாளிகை மற்றும் மல்வத்து அஸ்கிரி பீடங்கள் 15 மில்லியன் ரூபாய் நிதியினை வழங்கியுள்ளது. மியான்மரில் சமீபத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக தலதா மாளிகை மற்றும் மல்வத்து அஸ்கிரி பீடங்கள் 15 மில்லியன் ரூபாய் நிதி உதவியை வழங்கியுள்ளன. அஸ்கிரிய பீடத்தின் தலைமை பீடமான மல்வத்து மற்றும் அஸ்கிரிய பீடங்களின்
அனுநாயக்க தேரர்கள் குழு உறுப்பினர்கள் மற்றும் மகா சங்கத்தினருடைய புனித பல் நினைவு சின்னத்தின் அருகே கூடி பிரித்தோதி ஆசீர்வாதம் வழங்கினர். பேரழிவில் இறந்த உயிர்களை கௌரவிப்பதற்கும் மியான்மர் மக்களின் நல்வாழ்வு மற்றும் மீட்சிக்காக பிரார்த்தனை செய்வதற்கும் இந்த வழிபாடு நடத்தப்பட்டதாக தலதா மாளிகை வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. குறித்த நன்கொடை அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்க தேரர் மற்றும் புனித தலதா மாளிகையின் தேவதன நிலைமை அவர்களால் இலங்கையில் உள்ள மியான்மர் தூதரிடம் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வாவை எதிர்வரும் 9ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க மகர நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிரிபத்கொட பகுதியில் அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலத்தை போலி ஆவணங்களை தயாரித்து விற்பனை செய்த சம்பவம் தொடர்பாக பெலவத்தை பத்ரமுள்ள பகுதியில் மெர்வின் சில்வாவை குற்றப்புலனாய்வுத்துறை சமீபத்தில் கைது செய்தது. முன்னாள் அமைச்சரை தவிர மேலும் 2 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா உள்ளிட்ட சந்தேக நபர்கள் இன்று மகர நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் மேலும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. தற்போது தலைமறைவாக உள்ள பிரசன்ன ரணவீர உட்பட 3 பேரின் சொத்துக்களை பறிமுதல் செய்யுமாறு குற்ற புலனாய்வுத்துறை நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பில் ஏப்ரல் 9ஆம் திகதி பரிசீலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். 2023ஆம் ஆண்டு வெலிகம பெலேன பகுதியில் உள்ள ஒரு கோட்டலுக்கு அருகில் நடந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் தொடர்பாக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த தென்னக்கோன் 20 நாட்கள் தலைமறைவாக இருந்த பின்னர் 19ஆம் திகதி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். அதன்படி சந்தேக நபரான தேசப்பந்து தென்னக்கோனை இன்று வரை விளக்கமறியலில் வைக்க மாத்தறை நீதவான் உத்தரவிட்டிருந்தார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக 7 லட்சம் தபால் மூல வாக்காளர் விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக சுமார் 7 லட்சம் தபால் மூல வாக்கு விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தபால் மூலம் வாக்களிக்க தகுதியுள்ள நபர்களிடமிருந்து விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வது மார்ச் 3ஆம் திகதி ஆரம்பிக்கப்பட்டதுடன் கடந்த 17ஆம் திகதி நிறைவடைந்தது. இதற்கிடையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பணிக்கான அரசு அதிகாரிகள் குறித்த தகவல் கணக்கெடுப்பு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதன்படி எந்த ஒரு அரசு அதிகாரியும் இன்று வரை தங்கள் தகவல்களை வழங்கவில்லை என்றால் அந்த தகவலை சம்பந்தப்பட்ட அதிகாரியின் அலுவலகம் அமைந்துள்ள மாவட்டத்தின் தேர்தல் அலுவலகத்திற்கு அவர்களின் நிறுவன தலைவரின் பரிந்துரைகளுடன் அனுப்புமாறு தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க கூறியுள்ளார். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு விசேட ரயில் சேவையை முன்னெடுக்க ரயில்வே திணைக்களம் தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டிற்காக சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகளின் வசதிக்காக எதிர்வரும் 11ஆம் தேதி முதல் விசேட ரயில் சேவையை முன்னெடுக்க ரயில்வே திணைக்களம் திட்டமிட்டுள்ளது. இந்த விசேட ரயில் சேவை 2 கட்டங்களாக முன்னெடுக்கப்படும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி 11, 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் கொழும்பிலிருந்து பதுளை, அனுராதபுரம், காலி, கண்டி மற்றும் பெலியத் ஆகிய பகுதிகளுக்கு விசேட ரயிலை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் புத்தாண்டு நிறைவடைந்து கொழும்பு திரும்பும் மக்களுக்காக எதிர்வரும் 18, 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் புத்தாண்டுக்காக சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்களுக்காக இலங்கை போக்குவரத்து சபை 9ஆம் தேதி முதல் மேலதிகமாக 500 பேருந்துகளை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளது. கொழும்பில் பண மோசடி வழக்கு தொடர்பாக 2 சந்தேக நபர்கள் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பண மோசடி வழக்கு தொடர்பாக 2 சந்தேக நபர்களை குற்ற புலனாய்வு துறை கைது செய்துள்ளது. மகரகம நாவின பழைய கொட்டாவ வீதியில் அமைந்துள்ள இலங்கை ஆயுர்வேத மருந்து கூட்டுத்தாபனத்தின் பொது முகாமையாளர் கடந்த 20ஆம் தேதி குற்ற புலனாய்வு துறையில் முறைப்பாடு அளித்துள்ளார். குறித்த நிறுவனத்திடம் 1000 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இலங்கை ஆயுர்வேத மருந்து கூட்டுத்தாபனத்தின் கணனி மென்பொருள் அமைப்பில் உள்ள தரவுகளை மாற்றுவதன் மூலம் காசோலைகள் மூலம் 27 கோடி
2,75,31,024.15 ரூபாய் தொகையை பெற்றுள்ளார். இதன்படி மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் பணத்தை மோசடி செய்த சந்தேக நபரும் அவருக்கு உதவிய 2 பெண்களும் சந்தேக நபர்களும் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்கள் நேற்று நுகேகொட நீதிவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு எதிர்வரும் 11ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டுவர முற்பட்ட ஒரு தொகை பீடி இலைகளுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டுவர முற்பட்ட 675 கிலோ பீடி இலைகளுடன் 2 சந்தேக நபர்கள் கல்பெட்டியில் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடல் வழிகள் ஊடாக மேற்கொள்ளப்படும் பல்வேறு ஆட்கடத்தல் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் கடற்படையினர் தீவை சுற்றியுள்ள கடற்படை மற்றும் கடற்கரையை உள்ளடக்கி வழக்கமான ரோந்து மற்றும் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர். அதன்படி ஏப்ரல் 1ஆம் தேதி இரவு கல்பெட்டி பாராமுனை கடற்பகுதியை உள்ளடக்கிய இந்த விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது குறித்த கடற்பகுதியில் சந்தேகத்திற்கிடமான டிங்கி படகு இலங்கை கடற்படையினரால் சோதனையிடப்பட்டது. சட்டவிரோதமாக இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட 20 பைகளில் பொதி செய்யப்பட்ட பீடி இலைகளுடன் 2 சந்தேக நபர்கள் மற்றும் ஒரு டிங்கி படகு ஆகியன கடற்படையினரால் கைது செய்யப்பட்டன. இந்த நடவடிக்கையின் மூலம் கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 27 மற்றும் 29 வயதுடைய கட்பட்டி மற்றும் சிங்கப்புர பிரதேசங்களில் வசிப்பவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் பீடி இலைகள் மற்றும் டிங்கி படகு ஆகியவை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக வடமேற்கு மதுவரி விசேட பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. களுத்துறையில் பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தியதில் சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். களுத்துறை காமகொட பகுதியில் ஒரு வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதில் சிறுவன் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் களுத்துறையில் உள்ள தோடன்கொட மற்றும் கொங்கோட பகுதிகளைச் சேர்ந்த 23 மற்றும் 25 வயதுடைய சந்தேக நபர்களை கைது செய்தனர். தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள், மற்றொரு பெட்ரோல் குண்டு மற்றும் 2 கை தொலைபேசிகளை குற்றப்புலனாய்வு பிரிவினர் மீட்டுள்ளனர். தாக்குதலை நடத்துவதற்காக இருவரும் 5000 ரூபாய் ஒப்பந்தத்தை பெற்றதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த தாக்குதல் சம்பவத்தின் போது 28 வயதுடைய ஒரு பெண் காயமடைந்துள்ளார். அதேவேளையில் சம்பவத்தில் காயமடைந்த 6 வயது சிறுவன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். நாட்டின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கு அதிகளவான மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. தென், கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, தென், மத்திய, வடமேல், ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக ஏற்படும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. தொடர்பென சர்வதேச செய்திகள். மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி இதுவரை 3000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி இதுவரையில் 3000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ரிக்டர் அளவில் 7.7 மேக்னிடியூடாக பதிவான இந்த பயங்கர நிலநடுக்கம் தலைநகர் நேபிடாவ் மற்றும் மண்டலே ஆகிய நகரங்களில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. இதேபோல் மியான்மரின் அண்டை நாடான தாய்லாந்திலும் கடந்த வெள்ளிக்கிழமை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கம் கடும் சேதங்களை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மீட்பு பணிகள் நடந்து வருகின்றன. மியான்மரில் இடிந்து விழுந்த கட்டடங்களுக்குள் இருந்து பல உடல்கள் மீட்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மியான்மரில் நிலநடுக்கத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 3003ஆக அதிகரித்துள்ளது. மேலும் 4500க்கும் மேற்பட்டோர் காயம்
காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். இதேபோல் தாய்லாந்தில் நிலநடுக்கத்தில் மாயமான 100க்கும் அதிகமானோரை தேடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதேவேளை நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொடர்ந்தும் மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தொடர்பென விளையாட்டு செய்திகள். குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்ச் பெங்களூர் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் 49 ஓட்டங்களை பெற்ற சாய் சுதர்ஷன் போட்டியில் சிறப்பாக துடுப்படுத்தாடியுள்ளார். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் நேற்று இடம்பெற்ற குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி 8 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற குஜராத் டைட்டன்ஸ் அணி முதலில் கள்ளத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதன்படி போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 169 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றது. பந்துவீச்சில் குஜராத் டைட்டன்ஸ் அணி சார்பாக முகமது சிராஜ் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். 170 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு பதிலளித்து ஆடிய குஜராத் டைட்டன்ஸ் அணி 14.5 ஓவர்கள் நிறைவில் 2 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. துடுப்பாட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணி சார்பாக ஜோஸ் பட்லர் ஆட்டம் இழக்காது 73 ஓட்டங்களை அதிகூடிய ஓட்டங்களாக பெற்றுக் கொடுத்தார். இத்துடன் நமது டிவியின் மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.